சொல்லப்போனால் இந்த நளினமோ பெண் தன்மையோ இல்லை அடக்க ஒடுக்கமோ இல்லை அடங்கி போகிறது பொறுத்து போகிறது இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அந்த அந்த கரடு முரடான அந்த பிஹேவியருக்குள்ளதான் ஒரு அழகான மனமும் இருக்கும். ஒரு பொம்பளையா இருந்துட்டு இவ்வளவு கம்பீரமா இருக்காளே அப்படின்னு இயல்பாவே அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்து சண்டையா மாறும். இவங்க எப்படின்னா ஃபயர் பிராண்ட், நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் பேசுவாங்க. என்ன உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு மேஷராசி மேஷ லக்னத்து பெண்ணை கட்டுடலான அந்த உடம்பு, ஜிம் பாடி, இல்லை வந்து கட்டுக்கட்டா படம், இதை காட்டி நீங்க மயக்க முடியாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றவேன் வாழ்வாங்க. ஒரு மேலதிகாரி தவறு பண்ணா நீ பண்ணது தவறுன்னு மூஞ்சிக்கு மூஞ்சி சொல்லக்கூடிய தெம்பு, தைரியம், திராணி ஒரு மேஷராசி மேஷ லக்ன பெண் கிட்ட தான் இருக்கும். அவங்களால அடங்கி ஒடுங்கி அதை மறைச்சு அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறது இந்த கதையே அவங்களுக்கு கிடையாது. போல்டான அந்த நடவடிக்கைகள்ல நீங்க வெற்றி காணணும். ஸோ மேஷராசி பெண்ணுக்கு, மேஷ லக்ன பெண்ணுக்கு கரண்டி எடுக்கவும் தெரியும், கராத்தே செய்யவும் தெரியும். வணக்கம். இன்றைய நாள் மேஷ ராசி மேஷ லக்னத்து பெண்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய இடங்கள்ல வந்து மேஷ ராசி மேஷ லக்னம்னு இருபாலருக்கும் சேர்த்து மொத்தமா மேஷராசி மேஷ லக்னத்துடைய அவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி பேசியிருக்கேன். பட் முதல் முறையா மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்த பெண்கள் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த பண்புகள் எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 90% மேல மேஷராசி மேஷ லக்னத்து பெண்களுக்கு பொருந்தி போகும். அதாவது எப்படின்னா, இவர்கள் இந்த மேஷராசி மேஷ லக்னத்து பெண்கள் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண். அப்போ நீங்க இயல்பா ஒரு மேஷராசி மேஷ லக்னத்து பெண் குழந்தையில இருந்து ஒரு முதியவர் வரைக்கும் பெண்கள்ல இந்த குணாதிசயத்தை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மணியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஆண் செய்யற வேலை, இது பெண் செய்யற வேலை, இது ஆணால் மட்டும்தான் செய்ய முடியும், இது பெண்ணாக நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. என்ன வேணா பண்ணலாம், என்ன செய்யணும், நம்ம ஜெயிக்கணும், நாம எப்படியாவது வந்து வாழ்ந்தே ஆகணும், நமக்கு வந்து நேர்மை தான் நம்மளுடைய அடையாளம். ஏன்னா நான் பொதுவா சொல்வேன், எப்பவுமே மேஷராசி மேஷ லக்னத்துக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நேர்மை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனமா இருக்கும். அதுல பெண்களுக்கு ரொம்ப உச்சமா இருக்கும். நேர்மையான, ஆளுமையான, கம்பீரமான ஒரு பெண்ணாகத்தான் அந்த மேஷராசி மேஷ லக்னத்து பெண்கள் இருப்பாங்க. அப்ப அவர்கள்ட்ட வந்து நீங்க வந்து ஒரு நளினத்தையோ ஒரு அடக்க ஒடுக்கத்தையோ எதிர்பார்க்கிறது வந்து அதை விட அவங்க கிட்ட ஆளுமை பண்பு தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். சொல்ல போனா இந்த நளினமோ பெண் தன்மையோ இல்ல அடக்க ஒடுக்கமோ இல்ல அடங்கி போறது பொறுத்து போறது இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. உச்சபட்ச நேர்மை இருக்கும். அப்ப நேர்மை இருக்கும் இடத்தில், உண்மை இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும். சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க, ரொம்ப ரகடா பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அந்த கரடு முரடான அந்த பிஹேவியருக்குள்ளதான் ஒரு அழகான மனமும் இருக்கும். அதாவது நிறைய பேருடைய மனசுக்குள்ள வஞ்சம் இருக்கும், ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள்ல தேன் தடவிய ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் பேசுவாங்க. இங்க அப்படியே ஆப்போசிட். இந்த பெண்கள் கொஞ்சம் அடாவடியா பேசுற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள குழந்தை அன்பு. அவங்க அவங்க அன்பை காட்டுற விதமே ரகடா தான் இருக்கும். ஏய் சாப்பிடு அப்படின்வாங்க, சாப்பிடுங்க அப்படின்றது இல்லை, இதுவும் அன்பு தான். ஆனா அவங்களுடைய அன்பு ஒரு முரட்டுத்தனமான அன்பா இருக்கும். அப்போ இவங்க கிட்ட வந்து நீ என்ன இவ்வளவு சத்தமா பேசுற, சத்தம் இல்லை, அவங்க இயல்பே அதுதான். கொஞ்சம் கண்ணீர்னு பேசுறது, ஆண்களோட ரொம்ப சகஜமா பழகுவாங்க. அது நீங்க வந்து உங்க மற்றவர்கள் பார்வைக்கு என்ன இந்த பொண்ணு வந்து எல்லா ஆண்கள்கிட்டையும் போய் பேசுறா, சகஜமா பழகுறா, ஆணுக்கு நிகரா வந்து எல்லாத்தையும் செய்யறா அப்படின்னு நீங்க அவங்கள வந்து அந்த கோணத்துல பார்க்கவே கூடாது. அப்போ அவங்க வந்து என்ன நீ ஒரு ஜெண்டர், நான் ஒரு ஜெண்டர், என்ன வா அவ ஜிம்முக்கு போறியா, வா ஜிம்முக்கு போறேன், பைக் ரேஸ் போலாமா, போலாம். எனக்கு தெரிந்த மேஷராசி மேஷ லக்ன பெண் ஒருத்தாங்க வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க இங்கேருந்து பைக்கில் புல்லெட்டில் பாண்டிச்சேரி போயிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே திருப்பி சென்னைக்கு வந்துருவாங்க. நான் கண்ட உண்மை. எத்தனையோ மேஷராசி மேஷலக்ன பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோடைய தூணா இருக்கிறாங்க. கணவர் வந்து சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, நாம கட்டி இழுத்துடலாம், குழந்தைங்களையும் நம்ம கவனிச்சிடலாம், குடும்பத்தையும் கவனிச்சிடலாம், மாமனார் மாமியாரையும் கவனிச்சிடலாம், கொழுந்தனார் நாத்தனார் யாரா இருந்தாலும் ஓகே, உனக்கு என்ன வேணும், நான் வரேன், நான் ஹெல்ப் பண்றேன், என்னால முடியும், கவலைப்படாத அப்படின்னு உற்றார் உறவினர் இருக்கும். அந்த குடும்பத்துக்குமே வந்து உறுதுணையா இருக்காங்க. இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. மாமியார்
இப்போ இவங்க வந்து ஒரு மருமகளாக ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்றப்போ தன்னுடைய மகனை விட இந்த பொண்ணு ஆளுமையா இருக்கு அப்படின்றத ஒரு சக பெண்ணா அந்த மாமியை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச பிறகு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் வரும். எப்படின்னா, இந்த மேஷராசி பொண்ணு ஒரு மாமியாரா உங்களுக்கு நான் எல்லாமே, ஒரு மருமகனா நான் உங்களுக்கு வந்து நான் வந்து மதிப்பு தர்றேன், உங்களை பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் அன்புக்கு தான் அடிமை, என்ன அடிமைப்படுத்துன்னு நினைக்காதீங்க, அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிறத வாய்மொழியாவும் சொல்லிடுவாங்க, தன்னுடைய செயலையும் காட்டிடுவாங்க. அப்ப ஒரு மேஷராசி மேஷ லக்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல மாமியார் அமையறதுங்கிற ஒரு சவால் தான். ஏன்னா எந்த ஒரு மாமியாரும் வந்து மருமகன் வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும், வீட்டோட இருக்கணும் அப்படின்னு. பட் இவங்களால அப்படி இருக்க முடியாது. பேப்பர் போடுற பையனை தன் தம்பி போல பாதிப்பாங்க. டேய் என்னடா என்ன பண்ற, படிக்கிறியா அப்படின்வாங்க. காஃபி போட்டிருக்கேன் உனக்கு போட்டு வரட்டுமா அப்படின்னு நிக்க வச்சு பேசுவாங்க. அப்ப இவ வந்து என்ன பேப்பர் போறவன்ட்ட பேசுறா, பால்காரன்ட்ட பேசுற கிடையாது. ஒரு ஆணினம் பேசுவார் இல்லையா, அது போலதான் இவங்க தன் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே உபசரிக்கணும், அவங்களுக்கு வேறுங்கிற செய்யணும், ஒரு ஆளுமை இருக்கும், ஒரு வள்ளல் குணம் இருக்கும், ஒரு தாராள குணம் இருக்கும். யாரா இருந்தாலும் வாங்க உள்ள, ஒரு மழைக்கு ஒதுங்கிய நபரை கூட உள்ள கூப்பிட்டு வச்சு டீ கொடுத்து பேசி, யார் நீங்க மழை விட்டதும் போலாம் இருங்க அப்படின்னு உபசரிக்கக்கூடிய பண்பு எல்லாமே இந்த மேஷராசி மேஷ லக்னத்துல இருக்கும். நான் எழுதி தர்றேன், இந்த மேஷராசி மேஷ லக்னத்து ஆட்களோட பெண்களுடைய பக்கத்து வீடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல கோபமா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது ஒரு பொம்பளையா இருந்துட்டு இவ்வளவு கம்பீரமா இருக்காளே அப்படின்னு இயல்பாவே அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்து சண்டையா மாறும். இவங்க எப்படின்னா ஃபயர் பிராண்ட், நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் பேசுவாங்க. என்ன உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப ஒரு மேஷராசி மேஷ லக்னத்தோடைய அந்த ஆளுமை குணத்தையும் அந்த இறக்கை குணத்தையும் அந்த இறக்க குணத்தையும் இந்த ஈகை பண்பையும் நீங்க வந்து அதை தரிசிக்கணும். இவங்க எவ்வளவு இறக்க குணமா இருக்காங்க, பார்க்கதான் கரடு முரடு, ஆனா உள்ள ஃபுல்லா அவங்க வந்து ஒரு பூ போலங்க அப்படின்ற அந்த குணத்தை தான் நீங்க தரிசிக்கணும். மற்ற ஒரு சராசரியா ஒரு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெக்கம் நளினம் அதையெல்லாம் வந்து நீங்க இவங்க கிட்ட போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மேஷராசி மேஷ லக்ன பெண்கள்கிட்ட நீங்க குடும்ப பொறுப்பை கொடுத்து பாருங்களேன், அவ்வளவு அழகா அந்த பொறுப்பை வந்து தூக்கி சுமப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் பிடிக்கும். ஒரு ஆணுக்கு நீங்க பொறுப்பை கொடுத்து செய்யும் போது என்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குமோ அதை விட மிக பிரமாதமா அந்த பொறுப்பை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு மேஷராசி மேஷ லக்ன பெண் கிட்ட கொடுங்க, மா இந்த இதுக்கு நீதான் பொறுப்பு, இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்களேன். ஒரு மேஷராசி மேஷ லக்ன பெண் கிட்ட அவன் உன்னதான் நம்பி இருக்கோம், நீதான் அதுக்கு பொறுப்பு, இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்த உன் பொறுப்பு அப்படின்னு மட்டும் அந்த மேஷராசி மேஷ லக்ன பெண் கிட்ட கொடுத்து பாருங்க. எந்த வயதா வேணா இருக்கட்டும், என்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்க, என்னையா நம்புறீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை விட வயது குறைந்தவங்க தன்னோட வயதுல மூத்தவங்க, ஆண், ஒரு வயதானவங்க, ஒரு குழந்தை, எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணி யார் யார்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ வேலை வாங்கி அந்த ப்ரோக்ராமை இழுத்து சேர்த்து அப்படியே அதை கரெக்டாக டயத்துக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ற வல்லமை எல்லாமே அந்த பெண்களுக்கு, அந்த மேஷராசி மேஷ லக்ன பெண்களுக்கு இருக்கும். நீங்க தான் மேஷராசி மேஷ லக்ன பெண்ணுடைய அந்த ஆளுமையை இனம் கண்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அவங்களுடைய அந்த போல்டான அந்த நடவடிக்கைகள்ல நீங்க வெற்றி காணணும். ஸோ மேஷராசி பெண்ணுக்கு மேஷ லக்ன பெண்ணுக்கு கரண்டி எடுக்கவும் தெரியும், கராத்தே செய்யவும் தெரியும். ஸோ எல்லா வல்லமையும் பொருந்திய இந்த மேஷராசி மேஷ லக்ன பெண்களை போற்றி அவங்கள புகழ்ந்து அவங்களுடைய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்க தரிசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு மேஷராசி மேஷ லக்னத்து பெண்ணை கட்டுடலான அந்த உடம்பு, ஜிம் பாடி, இல்லை வந்து கட்டுக்கட்டா பணம், எதை காட்டி நீங்க மயக்க முடியாது. பணத்தை காட்டி நீ விலைக்கு வாங்க முடியாது. எனக்கு பணம் தேவைதான், ஆனா பணம் என்ன விலை பேச முடியாது அப்படிங்கிறது உறுதியா இருப்பாங்க. இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க எதிர்பார்க்கிறது வெறும் ஒரு பிசிக்கல் நீடு, இல்ல அந்த கவர்ச்சி, இல்ல அந்த ஒரு ஈர்ப்பு இல்லை. இவங்க ரொம்ப பேலன்ஸ்டான மைண்ட் உள்ளவங்க. எதிர்காலத்தை பத்தின தாட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்போ இப்போ ஒரு ஆண் வந்து தங்க ப்ரப்போஸ் பண்றாங்க, இல்ல ஒரு ஆணை பிடிச்சிருக்கு அப்படின்னா எதன் அடிப்படையில் பிடிக்கும்? அவங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டியும் அவங்ககிட்ட ஒரு நேர்மையும் ஒழுக்கத்தையும் அடுத்த கட்ட லைஃபுக்கு இல்ல இந்த தாம்பத்திய வாழ்க்கையில நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணிடுவானா, நம்மளோட குழந்தை, நம்மளோட எதிர்காலம், நம்மளோட கெரியர் எல்லாத்துக்கும் கூட ஒரு துணையாக வந்து நிற்பானா, உறுதுணையா இருப்பானா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்களே தவிர நீங்க அவங்கள கவர்வதற்கு குட்டிக்கரணம் எல்லாம் போட தேவையே இல்லை. நீங்க ஒரு நேர்மையான மனிதரா இருந்தாலே ஒரு மேஷராசி மேஷ லக்ன பெண்ணுக்கு உங்களை பிடிச்சிரும். அப்புறம் திருமணத்துக்கு முன்பும் ஒரு காதலியாவும் அவங்க கிட்ட டிசிப்ளினையும் ஒபீரியன்ஸையும் ஒரு சின்சியரிட்டி எதிர்பார்ப்பாங்க. நீங்க காதலராக இருந்து கணவனாக மாறும்போது
இன்னும் அதிகமான சின்சியாரிட்டியும் இன்னும் அதிகமான அந்த பொறுப்புணர்வையும் எதிர்பார்ப்பாங்க தவிர, உங்களோட அழகு இருக்கு, கட்டுடல் இருக்கு, ஜிம்பாடி, உங்ககிட்ட கட்டுக்கட்ட பணம் இருக்கு, எல்லாம் இருந்து உங்ககிட்ட சின்சியாரிட்டியோ ஒரு பெர்ஃபெக்ஷனோ ஒரு ஒழுக்கமோ இல்லைன்னா they will definitely going to hate you. ரெண்டாவது வந்து அப்படி ஒரு வேலை தனக்கு அமைந்த கணவர் சரியா இல்லை அப்படின்னா கூட சோர்ந்து போக மாட்டாங்க. நீங்க அவங்கள வந்து அதை காட்டி நீங்க அவங்கள வந்து டிகிரேட் பண்ணிட முடியாது, அவங்க டிஷ் பண்ண முடியாது. நீங்க she will be ready for everything. ஓகே, கணவன் அமையலையா, ஓகே, நோ டோன்ட் வரி, நான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறேன், குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய அத்தனை எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பு, இது நான் உருவாக்கிய சாம்ராஜ்யம் இறங்கிடுவாங்க. அந்த பொண்ணோடைய வீரியத்தை, அந்த பொண்ணோடைய வேகத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்கவே முடியாது. இன்றைய தேதியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ஒர்க்கிங் உமனா மாறிட்டு வரோம், ஒரு உமன் ஆண்டர்பிரினர்ஸா மாறிட்டு வராங்க. அப்போ ஒரு மேஷராசி மேஷலக்ன பெண் தான் வேலை செய்யும் இடத்தில் தன்னுடைய உயர் அதிகாரி ஏதாவது ஒரு ரூபத்துல தங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாலோ, இல்ல தன்னை இல்ட்ரீட் பண்ண பார்த்தாலோ, தன்னை தவறான வழியில் பயன்படுத்த முற்பட்டாலோ, பர்ஸ்ட் அவுட் பல்லார்னு ஓங்கி அரைஞ்சிட்டு உன் வேலையை வேணாம், உன் சம்பாத்தியம் வேணாம், எனக்கு எப்படி பொழைச்சுக்கணும்னு தெரியும், ஒரு இட்லி வித்து கூட பொழைச்சுக்கொண்டா, இந்த வேலை இருந்துதான் நான் வந்து பொழைக்கின்ற அவசியம் இல்லை, நீ என்னை இப்படி தப்பாதான் பயன்படுத்தி அதன் மூலமா நான் இங்க வந்து சம்பாதிக்கின்ற அவசியம் இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடிய சிவன் பிள்ளை அவங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே வாழ்வாங்க. ஒரு மேலதிகாரி தவறு பண்ணா நீ பண்ணது தவறுன்னு மூஞ்சிக்கு மூஞ்சி சொல்லக்கூடிய தெம்பு, தைரியம், திராணி ஒரு மேஷராசி மேஷலக்ன பெண் கிட்ட தான் இருக்கும். அவங்களால அடங்கி ஒடுங்கி அதை மறைச்சு அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறது இந்த கதையே அவங்களுக்கு கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்களோ கண்ணாடி போல அதே நேர்மையை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாத்தீங்கன்னா அதோடு நீங்க அழிஞ்சீங்க, அவங்களை ஃபயர் பண்ணிட்டு தான் அவங்க வெளில வருவாங்க. அதனால ஒரு மேஷராசி மேஷலக்ன பெண் கிட்ட ஒரு சிவனிடம் எந்த அளவுக்கு நீங்க ஒரு உச்சபட்ச ஒரு பயபக்தியோடு நீங்க வந்து பழகணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்க அந்த உச்சபட்ச நேர்மையோட நீங்க அவங்க அணுகியே ஆகணும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வமும் சிவனும் முருகனும் தான். சிவன் கோயில் வழிபாடும் முருகன் வழிபாடும் இவங்க வாழ்க்கையில தேவையான அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஜாதகம் பார்க்கறதுக்கும், வாஸ்து பார்க்கறதுக்கும், பிரசன்னம் பார்க்கறதுக்கும், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தீர்வுகள், உங்களுக்கான ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இது எல்லாமே தருவதற்காக வெளிநாட்டு பயணங்கள், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு நாங்கள் நிறைய பயணங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த நாட்டை சேர்ந்த நேயர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்த பயணங்கள் தேதிகள் எங்கே அப்படிங்கிறதாலுமே நான் வந்து இந்த சேனலில் தெரிவிப்பேன். ஃபேஸ்புக்லேயும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஃபேஸ்புக் மற்றும் மற்ற சோஷியல் மீடியாஸில் சமூக வலைதளங்களில் முறைப்படி அறிவிப்பேன். நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை போட்டுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கான முன்பதிவை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப கம்மியான நபர்களுக்கு பார்க்குறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தேதி, என்னைக்கு வர்றேன், எப்போ வர்றேன், அந்த வென்யூ எல்லாத்தையும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு முறைப்படி அது அனுப்பி வைக்கப்படும். ஸோ முன்பதிவுக்கு கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.